ஒரு நல்ல துணி கூட கிடையாது. இதுக்காவது அடுத்த ஜென்மத்துல ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கணும். ஹலோ, வாங்க சார். வணக்கம் சார். ஹலோ. நேற்று ஒத்தியில உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் சார். என்ன பிரமாதம்? உங்க காமெடி சீனை தானே எல்லாருமே ரசிச்சாங்க. காமெடியில என்ன சார் இருக்கு? என்ன இருந்தாலும் ஹீரோனா தானே சார் ஒரு மரியாதையே. என்ன இருந்தாலும் காமெடியன் தான். அப்புறம் இது தெரியலீங்களா? பாலிஸ்டர். உங்ககிட்ட இப்ப நிறைய துணி இருக்கா? ஏன், என்ன விஷயம்? இல்ல, நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் சார். நேற்று நீங்க ரிஹர்சல் போட்டு வந்தீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாளைக்கு இரவல் தர்றீங்களா? எங்க அம்மா சத்தியமா நாளைக்கு ராத்திரியே திருப்பி கொடுத்துறேன் சார். ஓகே. இதான் சார் எங்க வீடு. நான் இங்கே இருக்கேன் சார். சரி. நல்லா இருக்கா சார்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இனிமே வேஷ்டியை கட்டாதீங்க, இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. போங்க சார். அழகப்பா, நெசமாலுமே நீதானா? சூட்டு கோட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அசல் எம்சிஆராகவே இருக்குதுடா. ஆமா, இதெல்லாம் ஏவரா? நாளைக்கு ஒரு நாளைக்கு இரவல் வேணும்னு சாரு கிட்ட கேட்டேன்னா சாரு கொடுத்தாரு. நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னடா, எப்பவுமே நீயே போட்டுக்க. சாரு கொடுத்ததுனே திருப்பி கேட்கவா போறாரு? ஏனுங்க அப்படிதானே? அது சரி. போப்பா, அதெல்லாம் தப்பு. இப்படியா? இதான். ஆமா, நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு போக போறீங்க? ஆமா சார், எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது. அதான். வேண்டிய பொண்ணா? இதெல்லாம் உண்டா? யாரும் அந்த பொண்ணு? எத்தனை நாள பழக்கம்? சிறுசுல இருந்தே பழக்கம். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன். சரி, செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக். நான் போயிட்டு வரேன். ஏன்பா முதல்ல கூலிங்க எடுத்து மாட்டேன். சரோசாவை வர சொல்லி இருக்கிறேன். சரோஜா எதுக்குப்பா வர சொன்னேன்? சரோசா வா. சத்தியமா சொல்றேங்க, உங்களை எப்போ வேட்டிலே பாத்துட்டு இப்ப இந்த ட்ரெஸ் உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. பிரியப்பட்டாலும் நேற்று கனவே தானே நான் தான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டு வந்துட்டாரு. சரி, நீ போ சரோஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீல போ. ஏப்பா, சரோஜா எதுக்குப்பா போய் கூட்டு வந்த? அடே, புதுசா ஒரு துணி போட்டா நம்ம ரவ் பண்ற பொண்ணுங்கெல்லாம் பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குதானே செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சரோசாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா, அந்த நாடகம் எனக்கு சொன்னா நாளானிக்கா? ஆமா. இல்ல, நடிகையுடைய அப்பா வருவாங்க. எங்க ஊட்டி எப்ப வரும்? உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. பஸ் ஏல இருந்து ஊட்டி எப்ப வரும், ஊட்டி எப்ப கேட்டுட்டே இருக்கே, கொஞ்சம் சும்மா தானே. அதான் வந்தா சொல்றேன்ல, அப்படி என்ன ஊட்டில போய் டூயட்டா பாட போற? ஹலோ, என்ன சார் இங்க ஊட்டில கல்யாணம்? என்ன கல்யாணம் முடிஞ்சுச்சா? கல்யாணம் இடம் மாறிடுச்சுங்க. நல்ல ஆளு சார், நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வர வேணாம். என்ன ஊருக்கு தானே, வாங்க. நீங்க போங்க. நீங்க நடந்தா போக போறீங்க, உட்காருங்க சார். என்ன 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 சார் அப்படி பாக்குறீங்க? என்ன இருந்தாலும் ஹீரோ ஹீரோ தான், காமெடியன் தான். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நாடகம் மூடுதானே? சரி சரி, வாங்க வண்டியில ஏறுங்க. வாங்க. வாங்க கவுண்டர். என்னடா காலையனா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும்.
என்ன பட்டை எல்லாம் பலமா இருக்கு. வெள்ளமலை வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்கண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. கூடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசால கிழமையாச்சே, இன்னைக்கு என்ன கோயிலு? யானைக்கு எதிரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்கு நிறுத்திடவா முடியும்? அது எப்படி? விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காரியனா, எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற? ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரன் தான் வர்றான். பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது, கடையை மாத்த போறியா? அட காரியனா, கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? சொல்றேன். அட பேந்த பேந்த முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராம பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? இல்லையா, உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா, உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர இந்தாங்க திண்ணூறு. தெரியலா, கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. ஏய் சரோஜா, ஏய் இங்க பாருமா. உங்களை யாரு வயல்ல வந்து பேசுறது? எத்தனை நாளைக்கு தான் இருட்டே பேசுறேன்? சரி சீக்கிரம். என்ன? ஸ்கூல் ஸ்ட்ரைக்ல ஆமா. தெரிஞ்சுதான் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நட சினிமா. என்னது சினிமாவுக்கா? விளையாடுறீங்களா? ஏய், உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. சந்தேகத்தோட நாம 2 பேரும் எதுக்கு பழகணும்? ஓஹோ, உங்க கூட சினிமா பார்க்கணும் சுத்தினாதான் நம்பிக்கை இருக்கிறது அர்த்தமா? ஏய், உண்மையிலேயே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட நீ சினிமா பாரு. இல்ல அதுக்கு மேல உன் பிரியும். இங்க பாருங்க, இங்க பாருங்கண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். சரி உட்கார். ஆஹா, எங்க அம்மாட்ட போய் நான் என் சிநேகிதி வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு வரேன். ம்? சரி, சிறுபதி தியேட்டருக்கு நேரம் வந்துரு. ஆ, ஓகே. ரெண்டு மணி கூப்பிடுங்க.
ரோஜா, இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை தீர போறதில்ல. உள்ளவா பேசி ஒரு முடிவு எடுப்போம். உன் சங்கடத்தையும் உன் மனசு படுற வேதனையோ என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல, அனுபவமும் இல்ல. இருந்தாலும் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன். என் புருஷன் என்னை விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ள குட்டிக்காரின்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தருமே இல்ல. அதுக்காக இப்படி நடந்துக்கணுமா? இதை விட கொஞ்சம் விஷத்தை கொடுத்து செத்துக்கலாமே. வாஸ்தவம் தான், பலகீனமான எல்லாருமே அந்த முடிவுக்கு தான் வருவாங்க. இதோ அன்னைக்கு நானும் அதே முடிவுலதான் இதை வாங்கி வச்சேன். ஆனா என் கையாலேயே உங்களுக்கு பாலையும் வார்த்துட்டு விஷத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரலடே. அதுக்கு மட்டும் மனசு வரலைங்கிறியே, அதை விட கேவலமானது நீ இப்ப நடந்துகிட்ட முறை. இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்தது? நியாயமான கேள்வி தாண்டி. இதை நினைச்சா உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆனா அப்ப இருந்த சூழ்நிலைய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒவ்வொரு குழந்தையா நான் பெத்து வளர்த்தப்போ இது டாக்டருக்கு படிக்கணும், இது வக்கீல் ஆகணும், இது என்ஜினியர் ஆகணும், இது கலெக்டருக்கு படிக்கணும்னு நான் எப்படி எல்லாம் கோட்டை கட்டி இருந்தேன். ஆனா உங்க அப்பா கையால் ஆகாம பயந்து ஓடி போயிட்டான். அந்த நேரத்துல சாகணுங்கிற வெறிய விட உங்களை எல்லாம் ஆளாக்கணுங்கிற வெறி தாண்டி எனக்கு அதிகமாச்சு. நானும் கௌரவமா வாழணும்னு தான் தையல் மிஷின் துணி கொடுக்க வந்த ஜவுளி கடைக்காரர் எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கெடுத்துட்டாரு. அதுல வந்த பழக்கம்தான். சரி, இப்ப அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் நீ ஜீரணம் பண்ணிக்க முடிஞ்சா மேல படி. இல்ல இப்பவும் இதை தவிர வேற வழி இல்ல. தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தான்.